This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது நம்ம யூடியூப் சேனல் கோபி ஸ்க்ரீன். இன்றைக்கி வீடியோ ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. அதாவது ஒரு தெரிஞ்ச விஷயத்தில் அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற சப்ஜெக்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு புது புது இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு வரப்போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது இன்ஸ்டாகிராமை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்புன்னு கூட சொல்லலாம். இந்த ஆப் இல்லாத ஃபோன் இந்தியாவிலேயே, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகத்திலே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு பாப்புலரான ஃபேமஸான ஒரு ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டாகிராம் 2010 அமெரிக்காவில் இருக்கிற சான் பிரான்சிஸ்கோ நகரில் பர்பின் அப்படிங்கிற ஒரு பேரில் செக்இன் ஆப் ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ஆப் மூலமாக இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஆப்பை வந்து இவங்க க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. கெவின் சிஸ்ட்ரோம், மைக் கிரிஜர், இவங்க 2 பேர் தான் இன்ஸ்டாகிராமை டெவலப் பண்ணுறாங்க. ஃபைனலாக 2012 இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ண ஒரே நாளில் மில்லியன் கணக்கான டவுன்லோடர்ஸ் இதுக்கு வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க. அதாவது டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தேதியில் இன்ஸ்டாகிராம் வந்து 4.3 அவுட் ஆஃப் 5 அந்த ரேட்டிங்லேயும் 130 MB கொண்ட ஃபைலாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட 500 கோடி பீப்புள்ஸ் அவங்களோட மொபைல்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் வந்து மெட்டா அப்படிங்கிற நிறுவனம் காசு கொடுத்து சொந்தமாக்கிட்டாங்க. இந்த மெட்டா நிறுவனம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ்புக் தயாரித்தவங்க, அதாவது ஃபேஸ்புக்கை உருவாக்குறவங்க வந்து இந்த மெட்டா நிறுவனம். இந்த மெட்டா நிறுவனம் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாங்கினது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போது இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று லிங்கில் இருக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று லிங்கில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னா அது வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற இதுலேயும் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ரீல்ஸாகவோ இல்லை ஷார்ட்ஸாகவோ உங்களுக்கு அப்லோட் ஆகிரும். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3மே லிங்க் பண்ணி வச்சுருக்கணும். இன்றைக்கி வீடியோவில் இன்ஸ்டாகிராம் பற்றி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு ஆப்போ இல்லை வேறொரு விஷயத்தை பற்றி நாளைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.